ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுல நம்ம முன்னால மேல வாசிக்கும் போது அநேக காரியங்களை குறித்து ஜனங்கள் திரளாய் கூடியிருக்கிறாங்க. அப்ப அநேகர் வர்றாங்க, ஆண்டவரிடத்துல பேசுறாங்க. அப்ப அதுல 1-2 காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளிச்சம் இருளை பற்றி அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. 34வது வசனம் வாசிங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய். அப்ப விளக்கு அப்படின்னு சொல்றது கண்ணு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விளக்குன்றது என்னது? கண்ணு. இந்த கண்ணுல பார்வை இருந்தால் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இந்த கண்ணுல பார்வை இருந்தா நம்ம உலகத்தை வெளிச்சமா நம்ம பார்க்கலாம். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம குருடா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நான் குருடா இருக்கிறேன் அப்படின்னா நான் உலகத்துல என்ன பார்த்துருப்பேன்? ஒருவேளை நான் வெளிச்சத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் குருடா ஆயிருந்தா கூட, ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னால ஆயிருந்தா கூட எனக்கு என்ன பண்ணி, நான் ஆல்ரெடி உலகத்தை பார்த்துருக்கேன், உலகம் இப்படி தான் இருக்கும், ஜனங்கள் இப்படி இருப்பாங்க, கலர்ஸ்னா என்னது அப்படின்றது எல்லாமே தெரியும். இது பிறவியிலே ஃப்ரம் பர்த்லேயே அவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஒரு யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய நிலைமையை நம்ம யோசிச்சு பார்ப்போமே. ஹல்லேலூயா. அவங்களால கலர்ஸ்னா என்னடா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஹல்லேலூயா. போக போக அவங்களுடைய அதே கேட்டகரியில இருக்கிற ஜனங்களை ஹல்லேலூயா அவங்க வழியாக சில கற்றுக்கொள்றாங்க. இதை படிக்கிறது, வசனத்தை படிக்கிறதுக்கு, எழுத்துக்களை படிக்கிறதுக்கு அதெல்லாம் கை வச்சு உணர்வினால ஹல்லேலூயா தொட்டு என்ன பண்ணிக்கிறாங்க? படிக்கிறது. ஆனால் டைரக்டா நான் பார்க்கும்போது யாரையுமே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை நினைச்சு பண்ணுவாங்க? கை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. அவங்க ஹேண்ட் ஷேக் பண்றாங்க, யாருக்கு பண்றாங்களோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு இருள், அப்படித்தானே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அவங்களுடைய ஒரு வாழ்க்கையில நம்ம போய் பார்த்து நம்மளை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் அது எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. கண்ணை ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல? 33 வாசிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டினை வைப்பார். கண்ணு நமக்கு மட்டும் ஹல்லேலூயா பார்வை கொடுக்கிறதா மட்டும் அல்ல, அடுத்தவங்களுக்கும் அங்க மேல என்ன கொடுத்துருக்கு? அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த கண்ணை, இந்த விளக்கை என்ன பண்ணணுமா? தண்டின் மேல ஹல்லேலூயா தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறைத்து வைக்கிறவன் அல்ல. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இப்போ நம்ம அதுல கண்டினியூ வரும்போது விளக்கு கண்ணை காட்டுகிறது, பார்வை அணைந்து இருக்கிறதா, குருடா இருக்கிறதா, இல்ல காண்கிறதா, ஒளி இருக்கிறதா, வெளிச்சமா இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். மத்தேயு 15:1-2 வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே. இங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஹல்லேலூயா. மத்தேயுல நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது பரிசேயர் சதுசேயர்கள் எல்லாம் வந்து என்ன செய்றாங்க? உங்களுடைய சீஷர்கள் கை கழுவலையேப்பா. ஹல்லேலூயா. கை கழுவாம அவங்க பண்ணி சாப்பிடுறாங்களே, முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை இன்னும் ஃபாலோ பண்ணலையே, கடைபிடிக்கலையே, ஸ்தோத்திரம் குறை சாட்டுகிறார்கள். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. அதுல 10வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். போதும். அப்போ இவங்க பாரம்பரியம் அப்படின்னா முன்னோர்கள் செஞ்சு வந்தாங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த பாரம்பரியம் அப்படின்றது எதை காட்டுது அப்படின்னா பழைய கவர்னன்ட் உடன்படிக்கையை காட்டுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த பழைய உடன்படிக்கையின் படி ஆண்டவர் சொன்னார் இப்படி இருக்கணும், பாளையத்துக்கு புறம்பா இருக்கணும், ஒரு செத்த மாமிசத்தை தொட்டால் அவன் என்ன பண்ணணும்? பாளையத்துக்கு தீட்டாகி பாளையத்துக்கு புறம்பாய் போய் இத்தனை நாள் இருந்துட்டு வரணும். ஹல்லேலூயா. ஒருவன் அதுக்கப்புறம் அவன் குளிச்சு கரையேறணும். வீட்டில் ஏதாவது இடத்துல ஏதாவது ஃபங்கஸ் பிடிச்சிருந்தா அவன் அந்த வீடை காலி செய்து அவன் போய் என்ன பண்ணணும்? தன்னைத்தானே 7 நாள் ஒதுக்கி வைத்து சுத்திகரித்து அப்புறம் அந்த வீட்டில் அந்த குஷ்டம் போயிருக்கா இல்லையா சரியா இருக்கான்னு பார்த்துட்டு திரும்ப 7 நாள் விட்டு வந்து பார்த்து இப்படி எல்லாம் பல ப்ரொசீஜர். எதுக்கு இதெல்லாம் எதை காட்டுது? முறைமைகள். ஸ்தோத்திரம். அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஒருவன் பாவம் செய்தா ஆடை கொண்டு வா, கொண்டு வந்து என்ன செய்யணும்? பலி போடணும். அதுக்கப்புறம் ஆண்டவர்
சர்வாங்க தகன பலி, இன்னும் அசைவாட்டு பலி, பல காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ புதிய உடன்படிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, புதிய உடன்படிக்கை வெளிச்சத்தை காட்டுகிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடங்கள். அல்லேலூயா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கணும், இருளிலே அல்ல. அல்லேலூயா. அவன் பாரம்பரியத்தை இப்படி, அதுல நீங்க பாருங்களேன், மத்தேயு 15:1-2 வாசிங்க. அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், கை கழுவுறது புறம்பான இந்த காரியங்கள், செயல்கள் ஆகிய பேர்பட்ட காரியங்கள் ஒருபோது மனுஷனை, ஆமென், ஹல்லேலூயா, சுத்திகரிக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளே இருந்து வருகிறது தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுகிறது. ஹல்லேலூயா. இதை தொடரனால இது தீட்டாகாது. ஹல்லேலூயா. இது அப்படி ஆசனோடியாய் போய் அப்படியே போயிடும், ஆனால் உள்ளே இருந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. 10வது 11வது வசனத்துல, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். 11 10 11 அவர் ஜனங்களை வரவழைத்து அவரை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டு உணருங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் சொல்றது, ஆமென், இந்த உலகத்துக்குரிய முறைமைகளை போதிக்கும்படி நான் வரல. அல்லேலூயா. நீங்கள் இன்னும் அந்த பழைய முறைமையின்படி இருக்கணும்னு நான் வரல. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். புதிய உடன்படிக்கை அப்படிங்கிறது வெளிச்சத்தை காட்டுகிறது. கிறிஸ்துவாய் வெளிச்சம் நமக்குள்ள வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நான் உங்களோட இருக்கிறேன். நான் போனதுக்கு அப்புறம், ஆமென், நான் ஒரு உடன்படிக்கை போட்டு சொல்றேன். நான் போன வண்ணமாக திரும்ப வந்து உங்களை அழைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை, அல்லேலூயா, புதிய உடன்படிக்கை, செயல்முறைகள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதை கேட்டு உணருங்க. அல்லேலூயா. இன்னும் அந்த பழைய பாரம்பரியமாகிய இருள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. வாயிலிருந்து புறப்படுகிறது, இருதயத்திலிருந்து புறப்படுகிறது, அதுதான் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும் அந்த இடத்துல சொல்றாரு. 14வது வசனம் வாசிங்க. 12-13 வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் தான் வசனத்தை கேட்டு இடர்களாகிறார்கள். ஆமென். பழைய கவனன்ட்ல இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அதை ஆமென் கேட்டு இடர்கள் அடைகிறார்கள். அடுத்து கீழே 13. அவர் உயர்த்தமாக, என் பரமபிதா நடாத வாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? குருடருக்கு குருடர் வழிகட. அப்ப குருடர், நான் குருடன்னு சொன்னேன் பாத்தீங்களா? முதல்ல ஒரு குருடரா இருக்கிறவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஒரு இருட்டான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொன்னேன்னா இல்லையா? அதே தான் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும், அதாவது பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இல்லையா? நம்மளை அழைத்தது பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றதுக்கு அல்ல. அல்லேலூயா. நம்மளை அழைத்தது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அவன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னில இருக்கிற நீ இப்ப வெளிச்சத்தை பெற்றிருக்கிற, ஆண்டவராய் கிறிஸ்து உனக்குள்ள வந்திருக்கிறாரு. நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக நடக்க வேண்டியதுக்கு இன்னும் இருளான பாரம்பரியத்தை பிடித்துக் கொண்டு இருக்காதே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அடுத்து கீழே வாசிங்க 14வது வசனம். அவர்களை விட்டு விடுங்கள் அவங்கள. குருடருக்கு வழிகாட்டுகிற ஒரு குருடரா இருக்கிறான். ஆமென். முதல்ல வழிகாட்டுறவங்களுக்கு கண்ணு பார்வை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அட்லீஸ்ட் ஹெல்ப் ஆவது பண்ணலாம். அவங்க தாங்களுக்குள்ளேயே அப்படிதான் இருக்கிறாங்க. உண்மையான உபதேசத்தை அறிந்து கொள்ளாதபடி. ஹல்லேலூயா. அப்படி சொன்னார் பாருங்களேன். ஆண்டவராய் கிறிஸ்து வந்தாரு. எசையா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக ஒருவர் கொடுக்கப்பட போகிறார் அப்படின்னு. எரேமியா தீர்க்கதரிசி வழியா சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது வழியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் வழியா சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லப்பட்ட போதும் அவங்க கண்ணிருந்தும் காணாதவர்களாய், கிறிஸ்துவை உணராதவர்களாய், கிறிஸ்துவை அறியாதவர்களாய் இன்னும் பழைய அதே இதுல ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துதான் ரட்சகர், அவரே ஜீவன், அவரே வழி சத்தியம் ஜீவன். மரித்து போனதை உயிர் பெற செய்யும்படியாக ஆண்டவர் வந்தார் அப்படின்றத மறந்துட்டாங்க.
அல்லேலூயா. அதை கேட்டு உணராம மறக்கிறது இல்ல, ஆமென், அதை சொல்லியும் உணராமல் இருந்தார்கள். பர்பஸ்ஃபுல்லா இருட்டிலே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 4வது 5வது வசனம், தகப்பனையும் தாயையும் கனப்படுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், 14வது வசனம் ஃபுல்லா வாசிட்டீங்களா பிரதர்? அதுல ஒரு காரியம் இருக்கு. அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். அப்போ பிளைண்ட்னஸ் ஆண்டவர் எதை ரிஃபர் பண்றாங்க? பாரம்பரியத்துக்கு ஒப்புமை காட்டுகிறார். பிளைண்ட்னஸ் எதுக்கு ஒப்புமை காட்டுகிறாரு? பாரம்பரிய முறைமைகளுக்கு ஒப்பு காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அடுத்த 4-5 வாசிப்போ. தகப்பனையும் தாயையும் கனப்படுவாயாக. இதே சொல்லப்பட்ட பாரம்பரியத்தில் ஊறி இருக்கிறவங்க உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க என்று வேத வாக்கியம் சொல்லி இருக்கும்போது, தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று இருக்கும்போது தேவன் கற்பித்திருக்கிறாரே, நீங்களோ எவனாலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி எனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ. ஆமென். இந்த இடத்துல தகப்பனையும் தாயையும் உண்மையாக சப்போர்ட் பண்ண, ஹெல்ப் பண்ண, அவங்களுக்கு உதவியா இருக்கிறத விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா? ஆமென், ஹல்லேலூயா. பெரிய நல்ல ஜாட மேடையா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துருவாங்க. யாரு? பரிசேயர்கள். அங்கேயும் போட்டுட்டு இப்படியே வருவாங்க. போதகமை ஸ்தானத்தில் இருக்க விரும்பிகள். ஹல்லேலூயா. அதே போல என்ன செய்வாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. போதகர் என்ற அழைப்புக்கு இருக்காங்க. பைபிள் அந்த வசனம் இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. பாத்திரவான்களை இருக்கணும்னு நினைப்பாரு. எங்க போனாலும் இப்படி இருந்துட்டு இங்க உள்ள வருவாங்க. அவன் வீட்டுக்குள்ள வரும்போது தாயும் தகப்பனும் இருப்பாங்க. நம்ம மோதி ஐயா செய்தது மாதிரி. அல்லேலூயா. சும்மா ஷோவுக்கு மட்டும் அம்மாவை காட்டுவாங்க. அல்லேலூயா. பாத்துருக்கீங்களா? அதே மாதிரிதான் உள்ள வந்து நான் உங்களுக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. நான் உங்களுக்காக ஏதாவது செய்யறதுக்கு உண்டா அப்படின்னு கேட்பாங்க. எந்த தாயானாலும் என்ன சொல்லுவாங்க? இல்ல பரவாயில்ல, வாசிங்க. அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன செய்வாங்களா? தன் தாயாவது பண்ணாமல் போனாலும் அந்த கடமை தீர்ந்ததில் போதித்து இவங்க என்ன பண்ணுவாங்களா? அவங்களுக்கு முன்னால ஏதாவது செய்ய உங்களுக்கு செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது எந்த தகப்பனும் தாயும் சொல்லுவாங்க, பரவாயில்லப்பா ஆண்டவர் நடத்துறேன்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க மேல உள்ள கடமை தீர்ந்தது என்று போதிக்கிறாங்களா? என்று தீர்ந்தது என்று உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். கல்லறிந்து கொல்லப்படுவான்னு சொன்ன அந்த கற்பனை அவமாக்கி உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் முதலினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். ஆமென். அவருடைய இதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதித்து இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஆண்டவருடைய கற்பனைகளை புரட்டு. மோசே நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தாய் தகப்பனை கனம் பண்ணணும், பண்ணாதவனை கல்லறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்க? ஆமென். இங்க வந்து ஆமென், அப்பா அம்மா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது பரவாயில்லப்பா ஆண்டவர் நடத்துறான்னு சொன்ன உடனே ஆமென், அல்லேலூயா, அவங்களுடைய கடமை முடிந்தது என்று சொல்லி அல்லேலூயா இப்படி எல்லாம் போதிக்கிறாங்களா அவங்க? கீழே வாசிக்கும் போது வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு அதுக்கு நேரா நிற்கிறவங்க வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். நன்றாய் சொல்லி இருக்கிறாரு. கேட்டு உணருங்கள். 7வது வசனத்துல சொல்லும்போது ஹைப்போக்ரைட்ஸ், மாயக்காரரே. அதாவது என்ன? சத்தியத்தை போதிக்கிறது இல்ல, மாயத்தை போதிக்கிறீங்க, கள்ளத்தனத்தை போதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராங்க அந்த இடத்துல சொல்லுகிறாங்க. யார்கிட்ட சொல்றாரு இதெல்லாம்? வேதபாரகரும் பரிசேயரும். வேதபாரகம்னா என்னது? வேறு தேர்வு. அவங்க பரிசேயர்கள் எல்லாம் என்னது? அல்லேலூயா. புராணங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சு அவன் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவன் ஒருவருடைய பாத பீடத்தில் உட்கார்ந்து முழுவதையும் புராணங்களை படித்து கரைத்து குடித்தவர். இப்படி எல்லாம் அவன் தேவனுடைய நியாயத்தை புரட்டி போடுகிற, தேவனுடைய கற்பனைகளை புரட்டி போடுகிறவர்களாக இருந்தாங்களா? அல்லேலூயா. யாரை சொல்றாங்க? குருடர்களாகிய. குருட்டுத்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாரம்பரியத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு கர்த்தரை அவமாக்கி, பாரம்பரியத்தை பிடித்துட்டு கர்த்தருடைய வல்லமை கற்பனைகளை அவமாக்கி
செயல்முறைகளை பிடிச்சிட்டு அல்லேலூயா கர்த்தரை கிட்ட போகாம பின்தங்கி கிடந்து அல்லேலூயா அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மாயக்காரரே. ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? மாயக்காரரே அப்படின்னு சொல்லிட்டு. ஹைபோக்ரைட்ஸ் 7வது வசனம். ஆமென். உதடுகளினாலும் வாயினாலும் மட்டும் துதிக்கிறாங்களா, இருதயமோ வாசிங்க அது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது, விலகி இருக்கிறது. 9வது வசனம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒருவேளை உலகத்துல ஆமென் பாரம்பரியம்னு சொல்லும்போது, இப்போ நம்ம பாரம்பரியம்னு பார்க்கும்போது அநேக சபைகள் இருக்கிறது பாரம்பரிய உபதேசத்துல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாரம்பரிய வழி நடத்தல, முன்னோர்களுக்கு கொண்டு வந்த வழி நடத்தல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னோர்களுடைய ஆமென் ஹல்லேலூயா அவங்களுடைய செட்டப்ல வந்த சில காரியங்கள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் உடைச்சிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? மரித்த இயேசு உயிரோட எழுப்பினார். ஹல்லேலூயா. இந்த பாரம்பரியத்தை உடைத்தார், ஆனா திரும்பவும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ரோமர்களுடைய காலங்களில ஃபார்ம் பண்ணதான் இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம். இப்படி பாரம்பரிய சபைகள் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவோட பக்கத்துல வரணும் அப்படின்னா அந்த பாரம்பரியத்தை விடாம வர முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒருவேளை பாரம்பரியம், நான் எங்க தாத்தா ஹிந்து முறைப்படியில தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு, பெரிய பூஜாரியா இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களுடைய தேவர்கள் எல்லாம் வணங்குற. ஆனா அந்த கேட்டகரியில நான் வரும்போது என்னை தானே ஆராய்ந்து அந்த பாரம்பரியத்தை விட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா முன்னால எப்படியோ நம்ம இருந்திருப்போம், முன்னால எதெல்லாம் செய்திருப்போம், இதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும், இதுதான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஆராதனை அப்படி நல்லா நினைத்திருப்போம். செயல்கள் வடிவில் அநேக இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், அவன் இவ்வளவு வசனத்தை கேட்கிறோம். இனிமேல் ஆண்டவரிடத்த பக்கத்துல கெட்டி சேர்வதற்கு ஹல்லேலூயா நம்மளில பாரம்பரியமான அநேக காரியங்கள் குருடை உண்டாக்குகிறது, வெளிச்சத்துல நடக்க முடியாதபடி. ஹல்லேலூயா. இந்த பாரம்பரியத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரணும். வசனத்துல இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் ரோமர்ல இருக்குது. தேவனை திரும்ப உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமா இல்லாமல் இருந்தால், வாசிங்க ரோமர் 8. ஸ்தோத்திரம். 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேற இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் கட்டாயம், பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆண்டோட வருகையில போனோம், நம்ம உயிர் தேடுதல் பெற்று அடையணும் அப்படின்னா இந்த மாமிசத்துல இருக்கிறோம், இந்த சரீரத்தை கீழே அமைக்கிட்டு நம்மளை உயிரோட எழுப்பணும் அப்படின்னா கர்த்தரோட ஆவியானவர் தேவை, அபிஷேகம் தேவை. போதிக்கிறவங்களா? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பெந்தெகோஸ்து சபைன்னு சொல்லப்படுகிற எந்த சபையில இதெல்லாம் காரியங்களை போதிக்கிறாங்க? மிகவும் சுருக்கமான சபைகளை போதிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் தேவை. போதிக்கிறாங்களா இல்லையா? நம்ம இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளணும். சத்திய உபதேசம் என்னன்னு இருக்கணும். மாயக்காரரை போல அந்த பேருக்கு பாத்திரவான்களா இருக்கக்கூடாது. நம்ம பாரம்பரியம் நம்முடைய கண்களை மறைத்து போடுகிறது. அபிஷேகம் தேவை, இல்லைன்னா போக முடியாது, மறுரூபமாக முடியாது. இந்த மாமிச சரீரத்திலிருந்து மறுரூபமாக முடியாது. அப்ப எப்படி நம்ம அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்களால நம்ம காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றோம்? என்ன தைரியத்துல நம்ம சொல்றோம்? ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் இருக்கிறோம். கர்த்தரை அண்டி சேர்கிறவர்கள் மட்டுமே. ஹல்லேலூயா. 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 கன்னிகைகளை சபைக்கு உட்படுத்தி, அதாவது சபையை காட்டுகிறது. அந்த சபைக்குள்ளேயும் அவன் 50% ஆண்டவரை தேடிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் வழக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனா கடைசியில் அணைந்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல 5 பேருமே எடுக்கப்பட்டாங்க. ஸ்கிரீனிங் process பெருசு. அவருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமா இருக்கு. உலகம் அதனுடைய எல்லா காரியங்களும் அறிவிக்குது. பரிசுத்த ஆவியானவர் தேவை. எவ்வளவு நமக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், எவ்வளவு நம்ம காத்திருக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ளணும், எவ்வளவு ஆட்சி எடுக்கிறோம். நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்பி வைக்கிறேன்.
அதுக்கு எங்க இப்போ சபை இடம் கொடுக்குது பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம இந்த சபையும் அப்படிதான் எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பெற்றுக் கொள்ளணும். இதை போதிக்காத சபைகள் எல்லாம் ஹைப்போக்ரைட்ஸ். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஒன்னில் இருக்கிற வெளிச்சம் அணைந்து போகாதபடி எண்ணெயாகி பரிசுத்த ஆவியானவர் தேவை. 5 கன்னிகைகள்ட்ட என்ன இருந்துச்சு? கொஞ்சம் அடிஷனலா எண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆமா தானே? அதனால தப்பிச்சுக்கிட்டாங்க. மற்றவங்க என்ன பண்ணாங்க? பரவாயில்ல, ஆண்டவரை விரும்பவும் பார்த்துக்கலான்ட்டாங்க. உதாசீனமா இருந்தாங்க. எண்ணெய் இல்லை. அவங்கள்ட்ட விளக்கும் எண்ணெய் ஆதியில இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் பத்தாம போச்சு, காலம் தாமதமாகும் போது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு குரூப்பும் இருக்குது. ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டு போகிற ஒரு குரூப்ல அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. ஆனா கால தாமதம் ஆகும்போது அவங்க உதாசீனப்பட்டு ஹல்லேலூயா உலகத்துல பின்வாங்கி போகிற ஒரு குரூப்பா இருப்பாங்க. என்ன செய்வாங்க? கைவிடப்பட்டு போவாங்க. இன்னொரு குரூப் என்னது? அபிஷேகமே பெறாம போக முடியாம கைவிடப்படுகிற காரியம். இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா, அபிஷேகம் பெற்றும் ஆமென் ஹல்லேலூயா. அது இப்படி ஒரு வசனம் இருக்குது, பரம ஈவை ருசி பார்த்தும் அதை விட்டு மறுதலித்து போகிறவன் திரும்ப வருவது கூடாத காரியம். இப்படி 3-4 கேட்டகரிஸ் இருக்கும் கைவிடப்படுறதுல. நம்ம அதுல வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சபை சின்னதா இருக்கலாம், ஆனா போதனை பெருசு, வசனம். ஆண்டவர் ஹைப்போக்ரைட்ஸ் அந்த இடத்துல சொல்றாரு. பரிசுத்த ஆவியை குறித்து போதிக்கிறதா சபை? அதனுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து போதிக்கிறதா? நம்ம ஆயத்தம் ஆகணும் அப்படின்னா ஒரு ஹேகாய் வேணும். ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எஸ்தர், ஹல்லேலூயா, அதை போதிக்கிறதா? இந்த சபை போதிக்குது அப்படின்னா ஆமென், ஆண்டவரை ஃபாலோ பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆமென். இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இடத்தை விட்டு தள்ளணும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை போதிக்கிறதா? உலகத்தில் இருக்கிற சில சபைகள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு மனுஷனுக்கு முன்னால செய்யறாங்க. அதெல்லாம் தவறு. ஹல்லேலூயா. எந்த பாரம்பரியத்துல வந்தது? கிறிஸ்து ஒருவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பாவம் மன்னிப்பு குறித்து ஆமென். அதுவும் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, இன்னொரு காரியம் இருக்குது. ஒரு தடவை நம்ம பாவ மன்னிப்பு ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் பாவியை கர்த்தர் நேசிக்கிறார். நேசிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க பிரதர், நேசிக்கிறாரா இல்லையா? நேசிக்கிறார். கண்டினியூவா பாவம் செய்யறவங்க நேசிக்கிறாரா இல்லையா? நேசிப்பாரா? கண்டினியூவா பாவம் செய்யறவங்க, அறிந்தும் பாவம் செய்யறவங்க, ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் பல கேட்டகரிஸ் இருக்குது. அவர் இரக்கமுள்ளவர் தான். ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் உலகத்துல இருக்கிறான், ஆண்டவர் அறியாம இருக்கிறான், அநேக பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிறான், முதல் தடவை மன்னிப்பு பூர்ணமான மன்னிப்பா இருக்கும். அதான் பாவியை நேசிக்கிறார். அந்த பாவி ஆண்டவரை அறிந்து கொண்டு உள்ள வர்றது வரைக்கும் அந்த ஒரு அதுக்கு முன்னால இருந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாவங்கள் மனுஷனான இராமல் போகாதான். ஹல்லேலூயா. ஆனால் ஏனோக்கு வாழ்ந்திருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. நீதிமான யோபு வாழ்ந்திருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. அநேகர் வாழ்ந்திருக்கிறாங்க. தாவீது பார்க்கும்போது ஒரே ஒரு தவறை போக என்னுடைய தாசனாய் தாவீதுன்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்வு வாழ முடியும். பவுல் அப்போஸ்தலன் முன்னால பாவம் செய்திருக்கலாம். அதான் ஆண்டவர் எதை விரும்புகிறாருன்னா ஒரு வளர்ச்சியை விரும்புகிறாரு. அதாவது சொல்லும்போது பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, மனம் மாறுதல். நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன், என்னில எந்த குறைவும் இல்லை, அதே குறைவுகளை செஞ்சுட்டே இருக்கு, ரிப்பீட்டேஷன். அதாவது சொல்லும்போது ஒரு வசனம் இப்படி இருக்கு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அது எப்ப? ரட்சிப்பின் டைம்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே மறைக்காம அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் பரலோகத்துக்கு போவான். ஹல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் ரட்சிப்படைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். என்னது? ரட்சிப்புள்ள வரமாட்டான். அவனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் திரும்ப அதை பண்ணா அப்படின்னு ஆண்டவர் வெறுக்கிறார் அப்பேற்பட்ட செயலை. அதான் சபை இதை போதிக்குதா? பாவ மன்னிப்பும் மனம் மாறுதல். அதை போதிக்கல அப்படின்னா அது சரியான சபை கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை போதிக்கிறார். சத்திய சபை சுவிசேஷம் அதை தான் போதிக்குது. அது இருக்கான்னு பாருங்க. சங்கீதம் 28:13, 1 யோவான் 1:8 வாசிங்க பார்ப்போம். 1 யோவான் 1:8.
வஞ்சிக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அடுத்து 9வது வசனம் 8. ஓகே, ஆமென். அத என்ன பண்ணணுமா? பாவத்தை அவர் என்ன சுத்திகரிக்கிறார். ப்ராவர்பில் சொல்லப்பட்டிருக்கிற 2:28-13 என்ன சொல்லியிருக்கு? விட்டு விடுகிறவன். ஹalleluya. விட்டு விடுகிறவன். அந்த ரிப்பீட்டேஷன் ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. ஹalleluya. எவ்வளவு வேணும் நம்ம ட்ரை பண்ணணும். ஒரு தடவை வந்துருச்சு, 2 தடவை வந்துருச்சு, 3 தடவை வந்துருச்சு, ஆண்டவர் மன்னிப்பாரு. 4 தடவை அவருக்கு மிகுந்த இரக்கமுள்ள தேவன் மன்னிப்பாரு. ஆனா அதே ரிப்பீட்டே ஆயிட்டு இருந்து அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு துணை நிற்கிற தேவன் அல்ல. ஹalleluya. அப்ப ஒரு சபை ஹalleluya ஹைப்போக்ரைட்ஸ் இருந்தது போல அவங்களை போல அல்ல. ஹalleluya. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பாடல் கூட இருக்கு. வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்துடுங்க. ஹalleluya. அந்த பாவம் திரும்ப நமக்குள்ள ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு ஹalleluya பாவ மன்னிப்பை பெற்று மனம் மாறுதலை கர்த்தர் விரும்புகிறார். சில நேரங்களில் சொல்றோம், பாவியா என்ன ஆண்டவரே, ஆண்டவர் நேசிக்கிறீர். ஆமா நேசிக்கிறாரு. ஹalleluya. பரலோகம் போவியா? போகாது. ஹalleluya. ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்த வரம் பரலோகம் போகணும்னு நினைக்கிறீங்க? போகாது. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாறுதல் உண்டாகும் பரலோகம் போகணும்னு நினைக்கிறீங்க? போகாது. ஹalleluya ஹalleluya. அவர் நீதியின் சூரியன். ஹalleluya. ஒருவேளை அவர் மன்னிக்கலாம், வசனத்தினால தேற்றலாம் தான். ஆனா நம்ம திரும்பவும் அது ரிப்பீட்டேஷன்னா ஆமென் கண்டிப்பாக நம்முடைய ரட்சிப்புக்கு கொஸ்டின் ஆயிடும். அதான் ஆண்டவர் இப்படி சொன்னாரு, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி. இப்ப போதனை சபையில இதெல்லாம் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு. அடுத்து விசுவாசம் அதன் கிரியைகளை சபை போதிக்குதா? விசுவாசம் அதுல கிரியை. கிரியை இல்ல விசுவாசம் செத்தது. விசுவாசம்னா நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். நம்ம யாரு? விசுவாசி. யாரை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவரை, கிறிஸ்துவை, தேவனை விசுவாசிக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு அவர் வழியாக விசுவாசிக்கிறோம். ஆனா அவன் போராட்டம், சஞ்சலம், வருத்தம் வருது, ஆடி போயிடுறோம். அப்ப கிரியை எங்க போயிடுச்சு? ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசின்னு சும்மா இப்படி எழுதிட்டு நடக்கிறது இல்ல, உண்மையான விசுவாசம் நமக்குள்ள வரணும்னு ஆண்டவர் போதிக்கிறாரு. ஹalleluya ஹalleluya. ஆமென். வாசிங்களே எபிரேயர் 11:1, யாக்கோபு 2:14 ஒரு நாள் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களில் உறுதியும் காணப்படாதவர்களில் நிச்சயமாய் இருக்கிறது. ஹalleluya. ஒரு நாள் வாசிங்க யாக்கோபு 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியையில்லாதவன் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் இல்ல. நீ விசுவாசியாய் இருந்து பிரயோஜனம் என்ன? கர்த்தருடைய வருகை நாட்களில் போக முடியுமா? விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். ஹalleluya ஹalleluya. நமக்குள்ள அத கிரியை செய்யணும். விசுவாசம் எப்ப கிரியை செய்யும்? நம்ம நார்மலா இருக்கும்போதெல்லாம் விசுவாசம் கிரியை செய்யாது. ஒரு சோதனையின் காலத்துல ஆமென் ஆண்டவரோடு இன்னும் இணைந்து நிக்கிறோமா? ஹalleluya. ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை செய்வார்னு நினைக்கிறோமா? ஹalleluya. ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல சோர்ந்து போய் தளர்ந்து போய் ஆண்டவரே பின்வாங்கி போறோமா? இல்ல ஆண்டவரை கட்டி பிடிச்சுக்கிறோமா? ஹalleluya. ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் செய்வார் நினைக்கிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு? ஹalleluya. ஒரே உறவிலிருந்து கசப்பும் மதுரமும் புறப்பட்டு வராது. அப்படிதானே? ஹalleluya. ஆமென். அவிசுவாசம் விசுவாசம் ரெண்டும் இதே நாவல வரக்கூடாது. ஹalleluya. ஜீவனும் மரணம் இதுலதான் இருக்கு. இப்ப விசுவாசத்தின் வார்த்தையை சொல்றோமா? ஹalleluya. ஆண்டவர் பசியின் மிகுதியினால அவன் 40 நாள் உபவாசம் பண்ணி நிக்கும் போது பிசாசு வந்து சொல்லுது, இந்த கல்லுகளை அப்பமாக்கலாமே. நல்ல ஐடியா தானே? ஆண்டவர் சொன்னா இப்படி தொட்டாலே அப்பம் ஆயிடும், சாப்பிட்டு போயிடலாம், 40 நாள் முடிய போகுது. ஆமா தானே? ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த மாமிசத்தை கீழே போட்டுட்டு அவருடைய பலவீனத்தை கீழே போட்டு அவர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹalleluya. ஸ்தோத்திரம். வழியில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான், தேவாலயத்தின் முன்பாக ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது. ஸ்தோத்திரம். அப்ப அவங்க சொல்றாங்க, நீ பாக்குற வெள்ளி பொண்ணு ஏன்டா இல்ல, அன்னைக்கு மீன் பிடித்துட்டு இருந்த ஆளு. ஹalleluya
ஹல்லேலூயா. அவர் மீனை பத்தி அல்லாமல் வேற எதுவுமே தெரியாது. மீன் ட்ரேட் பண்றது மட்டும் தான் தெரியும். அவருக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. ஆமென். அக்கினி அபிஷேகம் உண்டாயிற்று. லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் உங்களை ஜலத்தினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அது நடந்துச்சு. அக்கினியின் நாவுகளாய் பிளர்ந்து இருக்கிற நாவுகளை ஜனங்கள் கண்டார்கள். அது வந்ததுக்கு அப்புறம் தான் பேதுரு சொல்றாரு, நான் சொன்னா இயேசுவின் நாமத்திலே எழும்பி நடப்பா அப்படின்னா. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ள அந்த கிரியை வரணும். இது சபை போதிக்கணும். நம்ம விசுவாசியின் மட்டும் பேர் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் விசுவாசி பேர் விசுவாசின்னு இல்லாம விசுவாசத்துல நம்ம வளரணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அப்பேற்பட்ட பாத்திரங்களை விரும்புகிறார், கனம் பண்ணுகிறார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனே அநேகத்துக்கு அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னா என்ன தெரியுமா? கொஞ்சம் விசுவாசத்துல அவன் வளரணும் அப்படின்னா. ஸ்தோத்திரம். இந்த வாட்டி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் விசுவாசத்துல பலப்படுறேன். அடுத்த வாட்டி இதிலும் மேலான ஒரு வருத்தம் வருது, நான் இன்னும் பலப்படுறேன். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பார்க்கிறேன். பார்க்கும்போது அடுத்து வரும்போது கர்த்தருடைய வல்லமையின் கரம் நம்மளை தாங்கும். ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகத்துல நிரம்பின்னு சொல்லுவோம், அப்பாலே போ சாத்தானே, இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். சர்ப்பங்களை மிதித்து தேடுகளை மிதித்து ஆமென் சிங்கத்தின் வாயை கட்டி நம்ம மேலோங்கி வளரணும் அப்படின்னா விசுவாசம் கிரியை உள்ளதா இருக்கணும். கர்த்தர் கிரியைகளை விரும்புகிறார். ஹல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, பாரம்பரியம் விசுவாசத்தை போதிக்கல. கிறிஸ்து வந்துதான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த விசுவாசத்தை போதிக்கிறார். ஆமென். அடுத்து ஆமென். இந்த பாரம்பரியம்ன்றது தேவ நீதியை குறித்து போதிக்கிறதா? ஒருவேளை மனுஷன் நீதியை போதிக்கலாம். மனுஷன் இதுதான் நீதி நியாயம் அப்படின்னு சொல்ற நீதியை போதிக்கலாம். தேவனுடைய நீதி அவருடைய பார்வையில் உள்ள நீதியை போதிக்கிறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய நீதி ரோமர் 6:2 3 வருஷங்க பார்ப்போம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணம் என்னத்தை காட்டுது? மாமிசம் மரிக்கணும். அதான் தேவநீதி. ஹல்லேலூயா. அப்பதான் ஆவியில உயிர் பெற்று எழும்ப முடியும். ஹல்லேலூயா. இந்த மாமிசத்துக்குரிய எல்லாவற்றையும் சாகடிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கிறோம்? மாமிசத்துக்கு சாகிறது. ஆண்டவர் மரித்தாரு, 3 நாள் உயிரோடு எழும்பினார். அவரு மாமிசத்துல செத்து ஆவியில உயிரோடு எழும்பினார். அப்படிதானே? நம்மளும் நம்முடைய மாமிசம் பழைய மனிதனாகிய எல்லாவற்றையும் கல்லறையாகி தண்ணிக்குள்ள அடக்கம் செய்து எழும்பும் போது கிறிஸ்துவுக்கு உடையவர்களாய் எழும்புறோம். ஆவியில எழுப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆவியில எழுப்பப்படுகிறோம். தேவன் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாய் எழுப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா. இனி பின்னால் உள்ள மனிதனை ஃபாலோ பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆமென். உலகத்துக்குரிய நியாயங்கள் அநேகம் இருக்கும். நம்ம வேறுபட்டவர்கள். ஹல்லேலூயா. உலகத்திலிருந்து நம்ம யாரு? வேறுபட்டவர்கள், பிரிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுது ஒரு இடத்துல. ஆமென். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? பேரியாவின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் ஏது? ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா வசனம்? ஹல்லேலூயா. அப்போ நமக்கும் நம்முடைய பார்வைகள் கர்த்தருடைய பார்வைகளா இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் இது நியாயம், அது நியாயம், இது செய்யறது நியாயம், இது அநியாயம். நம்ம மனிதருக்குள்ள இது பண்ணலாம். அந்த கர்த்தருடைய பார்வையில நம்ம பார்க்க தொடங்கணும். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய பார்வையில நம்ம பார்க்கணும்ன்றது ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக. ஆமென்.
ஒரு பாடல் எப்படி இருக்குல்ல, என் நீதி நியாயங்கள் அழுக்கான் கந்தை என்றே உணர்ந்தே என்னே சுவே, என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என்னே சுவே. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற மனிதனாகிய இந்த சரீரம் நினைக்கிற நீதி நியாயங்களை என்ன நினைக்கிறோம்? சரின்றதல்ல, கர்த்தருடைய பார்வையின் வழியாக நீதி என்னது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்ப பார்த்தாலும் யாருடைய பார்வையின் வழியா பார்க்கணும்? கர்த்தருடைய பார்வையின் வழியா நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவ நீதி நிறைவேறுதல், மனுஷனுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதியை போதிக்கிறதா? அடுத்து சங்கீதம் 98ல 9வது வசனம் வாசிங்க. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், உலகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் பூமியை எப்படி நியாயம் தீர்க்க வர்றாரா? சொல்லுங்க திரும்ப கூட. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூமியை நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார்னா உலகத்தை நீதியோடும் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நிதானத்தோடும் நியாய தீர்ப்பை குறித்து சபை போதிக்கிறதா? ஹல்லேலூயா. நியாய தீர்ப்புன்னு ஒரு காரியம் இருக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் எங்க போய் நிற்போம்? வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்போம். ஹல்லேலூயா. நிப்போமா இல்லையா? கண்டிப்பா நிற்போம். ஹல்லேலூயா. நிக்கிற சமயத்துல நம்முடைய கால்கள் உறுதிப்பட்டு இருக்குமோ, அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்வாரு, கிங்ஸ்லின் வரக்கடவன் அப்படின்னும் போது நம்ம அங்க போவோம். நம்முடைய ஆண்டவர் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஜஸ்ட் பேர் கிறிஸ்தவனாய் நாம் வாழ்ந்திருந்த ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அநீதி உள்ள ஊழியக்காரனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது அப்புறமா கூட எடுத்துக்கலாம், பரவாயில்ல. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார்? நியாய தீர்ப்பை குறித்து சபை போதிக்கிறதா? கண்டிப்பா போதிக்கணும். ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, அந்த இடத்துல வலது பக்கத்துல நிற்கக்கூடியவர்களாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறது. சகல ஜனங்களும் அந்த இடத்துல வருவாங்க, எல்லா ஜனங்களும் வருவாங்க. அவர்களுடைய செய்கைகளுக்கு தக்க பலன் அந்த இடத்துல கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்துட்டு, ஆமென், ஹல்லேலூயா, இன்னொரு புஸ்தகத்துல நம்ம செய்த குறைவுகள் எல்லாம் வரிசையா இருந்தா, ஹல்லேலூயா, அதாவது ஆண்டவருடைய நீதிக்கு தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இல்லாவிடில் கைவிடப்பட்டு போவோம். ஹல்லேலூயா. ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர்ல 4வது அதிகாரம் 1, அதுக்கப்புறம் 6வது வசனம். சரி, 1-8. அன்றியும் சகோதரரே, நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேர்ந்தெடுக்க கர்த்தராகிய இயேசு, அதாவது போதனைக்கின்படி அதிகமா நம்ம தேறணுமா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி அதிகமா தேறணும். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி செல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய். தேவனுடைய சித்தம் பரிசுத்தமாகுதல். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை போதிக்கிற சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு குறித்து போதிக்கணும், பரிசுத்தமாகுதலை குறித்து போதிக்கணும், ஆயத்தமாகுதலை குறித்து போதிக்கணும், ஆண்டோடைய வருகையை குறித்து போதிக்கணும், தீர்க்க தரிசன நிறைவேறுதலை போதிக்க வேண்டும், ஞான ஸ்நானத்தை குறித்து போதிக்க வேண்டும், அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பாடுன்னு போதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்லணும், கனியை குறித்து போதிக்கணும், வேறுபாட்டை குறித்து போதிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6:14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:14-2. அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். நீதிக்கும் அநீதிக்கும், ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் என்ன இருக்கு? கீழே வாசிங்க அப்படியே. இசைவேது. அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு என்ன? ஹல்லேலூயா. உலகம் சொல்றது மாதிரி அல்ல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஒரு வேறுபாடு கர்த்தர் அதான் காட்டுறாரு. நம்ம ஆபீஸ்ல இருக்கிறோம், அவன் செய்யறான், அவன் நல்ல காரியம் தானே. இன்னும் ஆண்டவருடைய நீதிக்குள்ள வருதா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஒரு ஸ்கூல்ல
எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல வந்து எனக்கு தெரிந்த ஒரு நபருடைய மகள் வந்து ஒரு நேபாளில் இருக்கிற அவங்களுடைய பாரம்பரிய உடைகளை போட்டு இதெல்லாம் போட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மேக்கப் எல்லாம் பண்ணி பயங்கர அந்த மாதிரி அவங்களுடைய பாரம்பரிய உடையை தெரியும்ல, எப்படி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த காட்டுவாசிகள் மாதிரி ஒரு லெவல்ல இருக்கும். அதை போட்டுட்டு டான்ஸ் ஆடணும் ஒரு பாட்டுக்கு. அப்போ கேட்குறாங்க, இது செய்யலாமா செய்யக்கூடாதா? நான் சொன்னேன், அதுல தேவ நீதி இருக்கா? அல்லேலூயா. அது தேவ நீதினா உலகத்திலும் நமக்கும் அந்த பாடல் முதல்ல என்னன்னு கேளு, அதோட அர்த்தம் என்னன்னு கேளு. அல்லேலூயா. அதுக்கு நமக்கு உரியதான கேளு. நம்முடைய பிள்ளைகள் அதுல பங்கு பெற்றால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவான்னு கேளு. அல்லேலூயா. கரெக்ட் தானே? ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டா அதுக்கு ஒப்பு கொடுத்து, இல்ல மகிமைப்படாது உலகத்தினுடைய காரியத்துக்காக உலக மேன்மைக்காக நம்முடைய பிள்ளைகளை ஒருக்கி இந்த கணக்கில் கொண்டு விட்டு, அல்லேலூயா அல்லேலூயா, அது தவறுப்பா. உலகத்துல நமக்கு சம்பந்தம் இருக்காது. உலகத்துல உள்ளவங்க வேணும்னா அதெல்லாம் செஞ்சுட்டு போட்டோம், அது நமக்கு உரியதல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்துல வேணும்னா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் பாரம்பரிய முறையில இருக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்குள்ளது இல்லை. நம்ம வேறுபட்ட சந்ததி. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற சந்ததி. அல்லேலூயா. கிறிஸ்துவை உடையவர்கள். ஒரு வேறுபாடு நமக்குள்ள வேணும். அதுல கீழே அப்படியே வாசிங்க, கண்டினியூவா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் ஆண்டவர் அங்க சொல்றாரு, பிரிந்து போய் ஒரு வேறுபாடு. அசுத்தமானதை தொடாதீர்கள். ஆமென். அசுத்தமானதில் நம்முடைய கை போடாதபடி, நம்முடைய வாழ்க்கை போகாதபடி. உலகத்தின் நோக்கம் ஒருவேளை இப்படி இருக்கலாம், அந்த நோக்கத்துக்கு நம்ம உடன்படாதபடி கர்த்தருடைய நோக்கத்துக்கு வரணும். கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் நம்ம பாடுறோம் பாத்தீங்களா? கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்துக்கு நேரம் வரணும். அல்லேலூயா. பழைய மனிதனை களைந்தோன்னு சொல்லி ஞானஸ்நானம் பெற்றோமே, இன்னும் பழைய மனிதன் நமக்குள்ள இருக்கணுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நமக்குள்ள இல்லை. அல்லேலூயா. இருந்தாதான் பரலோகராஜ்யம். நமக்கு பல ஸ்கிரீனிங் இருக்குது, சபைக்குள்ள உபதேசங்கள் நிறைய இருக்கு. அல்லேலூயா. வேறுபாடு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றார், you are not on your own. அல்லேலூயா. அப்படின்னா நீ தேவனுடைய ஆலயம், உங்களுக்கு உரியவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களுக்கு தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்க உங்களுக்குரியவர்கள் அல்ல. பல நேரங்களில் சொல்லுவோம், நமக்குள்ளது, நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய விருப்பம். இதுல என்ன சொல்லியிருக்கு வசனம்? நீங்க உங்களுக்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. இந்த சரீரம் எனக்குரியது அல்ல, இது வாடகைக்கு பெற்று கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் விரும்புகிற பாத்திரமா மாறுறதுக்கு அல்லாமல் என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற அல்ல இந்த சரீரம். அல்லேலூயா அல்லேலூயா. இதெல்லாம் இருக்குது. நீங்க விரும்பிடும் பாத்திரமாக, சும்மா பாட்டு மட்டும்தான் இவ்வளவு நீளத்துக்கு. கர்த்தர் விரும்புகிற பாத்திரமா மாறணும்னா முதல்ல வந்து அவரால பெற்றுக்கொண்ட பாது. அல்லேலூயா. அவருடைய ஆலயம், அவருக்குரியது, அவருடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றும்படியாக உள்ளது. நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்லவே. அல்லேலூயா. இத சபை போதிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம இதெல்லாம் நம்ம விருப்பப்படி எப்ப எல்லாம் செய்யறோமோ ஆண்டவருக்கு அகைன்ஸ்டா பண்றோம். எனக்குரியத ரவிதாஸ் பிரதர் வந்து நோண்டுனா எனக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமாதானே? நான் பிரதர்ன்றதால பின்னி விட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன், வெளியாளா இருந்தா. அதே மாதிரி நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது. திருமண வாழ்க்கையில அப்படிதானே சொல்லுது. மனிதனுடைய சரீரம் மனைவிக்குள்ளது, மனைவிக்குள்ள சரீரம் மனிதனுக்குள்ளது. அவனுக்கு சொந்தமானது அல்ல.
அதான் திருமண வாழ்க்கை. சேர்ந்த ஆண்டவர் இங்கேயும் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? நம்ம மனவாட்டி மணவாளனுக்காக உள்ளது. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை மணவாளனுக்கு விருப்பம் உள்ளதாக வாழ்ந்து முடிக்க வேண்டியது அல்லாமல் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றோம் அப்படின்னா ஆண்டவருடைய கற்பனைகளை அவமாக்குறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க இருளிலே நீங்க உங்களில் உள்ள வெளிச்சத்தை அவன் என்ன இருட்டாக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இது நிறைய இருக்கு, நான் இதை நிப்பாட்டேன். ஹல்லேலூயா. நீ உங்களுக்குரியவர்கள் அல்ல. இது சபை போதிக்கணும். ஆவியிலே நடத்துதல் வேணும். மாமிசம் மரிக்கணும், ஆவி சொல்றபடி கேட்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை போதிக்குதா? பாவ மன்னிப்பு மனமாறுதலை போதிக்குதா? விசுவாசம் அதனுடைய கிரியைகளை போதிக்குதா? தேவ நீதியை போதிக்குதா? நியாய தீர்ப்பை போதிக்குதா? பரிசுத்த வாழ்க்கையை போதிக்குதா? ஆயத்தமாகுதலை போதிக்குதா? வருகை குறித்து, ஹல்லேலூயா, தீர்க்க தரிசன நிறைவேறுதலை குறித்து, ஹல்லேலூயா, ஞான ஸ்நானத்தை குறித்து சரியான ஞான ஸ்நானம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞான ஸ்நானத்தை குறித்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்கணும். வேறுபாடு பார்க்கணும். ஆமென். உலகத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நமக்குள்ளவர்கள் அல்ல, கிறிஸ்து அப்படின்றதுதான். ஹல்லேலூயா. கிறிஸ்து விரும்புகிற பாத்திரம், அவருக்குடையவர்கள், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த சரீரம் இருக்கு, அல்லாமல் நம்முடைய விருப்பம் அல்ல. அடுத்து ஹல்லேலூயா, ஆவியிலே நடத்தப்படுது. இத்தனை காரியங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. சுருக்கமா முடிக்கிறேன். இல்ல அப்படின்னா ஆமென். ஆகையால் உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஹைப்போக்ரைட்ஸ் அப்படி இருக்கலாம், அவங்கள விட்டு விடுங்கள். அவங்கள விட்டு விடுங்க. வேதத்தை அறிந்துட்டு அறியாமல் இருக்கிறவங்க விட்டு தருங்க. நீயோ என்றால் கண்களை மூடுமா? ஆண்டவர் அதை தான் நம்மகிட்ட சொல்றாரு. இனிமேல் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கா வாழ்றோம். கர்த்தர் விரும்புகிறாருன்னு வாழ்றோம். நம்ம ஒவ்வொரு செயல்களும் கர்த்தர் விரும்புகிறாரா? நம்மளுக்குள்ள வேறுபாடு இருக்கா? உலகம் நமக்குள்ள இருக்கா? இல்ல வேறுபாடு இருக்கா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் வசனம் கொடுப்பாரா இருக்கலாம். ஹல்லேலூயா. பரத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் தடை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால் பரத்துக்கு போகிறதுக்கு தடை, போக முடியாதுன்றதா வசனமே சொல்லுது. ஹல்லேலூயா. ரகதிரி பஷ்ய ரகதிரி அத்துனாதிகள் கடகரேன. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாகும். ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆமென். ஞானத்தின் உறவிடமான கர்த்தர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். நாம இன்னும் கடினம் உள்ளவர்களாக இருந்தால் ஹல்லேலூயா, முதல்ல அபிஷேகம் பெற்றுக்கொள்றதுக்கு காத்திருக்கணும். இன்னும் நம்ம இப்படியே தான் இருப்போம், பரவாயில்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஆண்டோட வருகை நாட்களை இப்படியே தூக்கிட்டு போயிடுவார்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ? இல்ல இல்ல, போக முடியாது. ஞானஸ்நானம் பெற்றவுடனே அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை முன் குறித்து வச்சிருக்காரு. ஜஸ்ட் ஆமென். உலகத்துல இருக்கும்போது ஞானஸ்நானம் பெற்று முடிஞ்ச உடனே என்னுடைய ஒரு முத்திரையை போட்டுறாரு ஆண்டவர். அதனாலதான் பிசாசு உரிமை பாராட்டல. ஆண்டவர் டைம் கொடுக்கிறாரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. அவருடைய சிஷ்யர்கள் காத்திருந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க. நம்மளும் காத்திருக்கணும். இன்னும் உலகம் அன்றாடம் உள்ள வாழ்க்கை. அப்ப பரத்தில் இருக்கிற வாழ்க்கை எங்க இருக்குது? தாவீது சொல்றாரு, அதிகமானால் 70 80, அதுக்கு மேல சஞ்சலம் வருத்தம். அதுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா அது வேற. கைவிடப்பட்டு போனால் மிகவும் கடினம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒத்த வளர்ச்சி அடையலையா? பாரம்பரியம் தடுக்குதா? பாரம்பரியத்தை விட்டு தள்ளுங்க. ஆராதனையில பாரம்பரியம் காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. கையடிக்க முடியலப்பா. ஹல்லேலூயா. சத்தமையை செபிக்க முடியல, வாய்களை தொட்டு செபிக்க முடியல, மௌனம். இப்படி கை கட்டிட்டு நின்னா போதுமா? செபிக்கணும். சபைக்குள்ள வந்தா செபிக்கணும். சத்தம் உயர்த்தி அந்த ஜீவனுள்ள தேவனை ஜீவனோட செபிக்கணும், ஆவியில செபிக்கணும். இது போதாது. கர்த்தர் சொல்றாரு, இது போதாது. இப்படி இருந்தா இப்படியே தான் இருக்க முடியும். வளர்ச்சி காணணும் அப்படின்னா ஒப்பு கொடுத்து செபிப்போமா? ஹல்லேலூயா. ஜெபம் கடைசியில இம்பார்ட்டன்டான காரியம். எல்லா ஜெபம் இந்த சபையில வைக்கப்படுகிறது உங்களுடைய ஆவியின் வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்டான காரியம்.
கர்த்தரிடத்துல போகல அப்படின்னு அந்த உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொரு ஜெபமும் விலையேறப்பட்டது. இந்த சபையில உபவாச ஜெபமா, காத்திருப்பு ஜெபமா, ஹalleluya கூடுதலா வந்து ஜெபிக்கணும் இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமென். ஆவியில தோய்ந்து 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 உலகத்துல போயிட்டோம்னா அப்புறம் உலகத்தை பின்னாலே நிரம்பி, ஹalleluya, கர்த்தர் ஆவியானவர் தூரப்பட்டு போவார், துக்கப்பட்டு போவார். ஹalleluya. ரதரிப சகரகதரிபோ. எல்லாத்துலயும் ஒரு வேறுபாடு நமக்கு வேணாம். உலகம் சொல்லும் வேலை செய் வேலை செய் வேலை செய், அதை பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அப்பாலே சாத்தானே. ஹalleluya. ஆமென். நான் தேவனுக்கு முதலிடம் கொடுப்பேன். ஹalleluya. முதலிடம் கொடுத்தா ஆண்டவர் உதவி செய்வார். முதலிடம் கொடுக்கல முடிஞ்சிச்சு. ஹalleluya. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை மறந்து ஜீவிப்போம் பாடினா போதாது. அவர் நம்பணும். ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவிக்கிறது அக்கினி, அவன் பட்சிக்கிற அக்கினி. அவன் சங்கீதத்துல சொல்லி இருக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமலோ நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி. ரகத்துராதி கத்துராதி சகலரக தெரியும். அவருடைய கோபம் பெருசு தெரியுமா? அவர் இப்ப மௌனமாய் இருக்கிறார் உண்டு. உடவை அத்துராதி சந்தல் கடகரக தெரியும். அவருடைய கண்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவெல்லாம் நொறுங்கி போவான். ரீபஷகரக தெரியும். ரீக்கமணி அந்தராதிகள் கடகரகதனை. தேவன் வேணுமா உலகம் வேணுமா? ஹalleluya. சோதனை செய்து பாருங்க. நான் உலகம் எனக்குரியவைகள் முடிஞ்சிருச்சு, அங்கே தோத்துட்டோம். ஷகரிய துராதி அந்தராதிகள். நன்றியப்பா, இம்மட்டுமா எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே இருள போகாதபடி, இருள் அடையாதபடி பார்த்துக்கோங்க. உமக்குள்ள வாசம் செய்திருக்க எங்களை முற்றிலும் கொடுக்கிறோம். குறைகளை எல்லாம் மன்னியும். இயேசுக்கு நாம் சொன்ன நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, என் உள்ளுணர்வை பரிசுத்தமாய் சோதரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி, அவற்றை சகல உபகாரங்களை உணவாதே.